ඒතර කට්ටිය අපෙන් අහනවා. இப்ப அடுத்த கேட்கிறாங்க. සහෝදරයෝ ඔයගොල්ලෝ කප්පම් ගන්න නැති බව දන්නෝ. தோழர் நீங்க கப்ப வாங்குவதில்லை. ඔයගොල්ලෝ හොරකම් කරන්නේ නැති බව දන්නෝ. திருடுவதும் இல்லை. ඔයගොල්ලෝ නාස්ති කරන්නේ නැති බව දන්නෝ. வீணாக்குவதும் இல்லை. ඒත් කරපු අයට මොකද කරන්න කියලා. ஆனா செஞ்சவனுக்கு என்ன செய்யறது? කරපු අයට විශේෂයෙන් මේ ආණමඩුවේ குறிப்பா ஆனமடுவே මේ ගොවි ජනතාවට අයිති ඉඩම් இந்த விவசாயிகளுக்கு சொந்தமான காணி බලහත්කාරයෙන් අල්ලගෙන ඉන්නවා. பலவந்தமாக பிடிக்கப்பட்டுள்ளது. නීති විරෝධී ඔප්පු හදලා තියෙනවා. சட்டவிரோதமான சீட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ඒ ඔක්කොම ගැන පරීක්ෂණ කරලා அவை அனைத்தையுமே விசாரித்து වැරදි කරපු අයට දඬුවම් දීලා குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை යලි ඒ ඉඩම් ජනතාවට ලබා දෙනවා. மீண்டும் அந்த காணிகளை மக்களுக்கு எடுத்து வழங்குவோம். දේශපාලන බලයට රටේ ජනතාවගේ ඉඩම් පැහැර ගන්න බෑ. அரசியல் அதிகாரத்துக்காக மக்களை பலிகடாவாக்க முடியாது. එහෙම කරලා නැත්නම් මේ පුත්තලමේ அப்படி செய்ய முடியுமா புத்தகத்திலே? ඉඩම් අල්ලලා තියෙනවනේ. அப்படி காணிகள் பிடிக்கப்பட்டுள்ளது. ජනතාවගේ ඉඩම් மக்களின் பண දේශපාලකයෝ අල්ලලා තියෙනවා. மக்களின் சொத்துக்களை හොර ඔප්පු හදලා තියෙනවා. மக்களின் சொத்துக்களை அரசியல்வாதிகள் හදන්න සහාය දීපු නිලධාරීන් නාත්තන්ඩි මේක වෙලා තියෙන්නේ. இதுதான் நடந்துள்ளது. ඒ නිසා අපි නීති ඉටු කරනවා. ஆகவே நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றுவோம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. இலங்கையிலே முதல் முறையாக ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. සෑම කෙනාටම නීති ඉටු කරන ආණ්ඩුවක්. எல்லோருக்குமே சட்டத்தை ஒழுங்காக நிறைவேற்றும் அரசாங்கம். ඉස්සර එහෙම ආණ්ඩු තිබ්බේ නෑ. முன்னர் அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கவில்லை. ධනෙ තියෙන කෙනාට එක නීතියක්, சட்டம் இருப்பதற்கு ஒரு முறை, බලය තියෙන කෙනාට එක නීතියක්, அதிகாரம் இருப்பதற்கு வேறு முறை, දුප්පත් දුබල කෙනාට තව නීතියක්. ஏழை வறியவருக்கு வேறு முறை. ඒ නිසා ධනෙ තියෙන කෙනා, ஆகவே பணம் இருப்பவர், බලවත් කෙනා அதிகாரம் இருப்பவர் හොරකම් කරන්න බය නෑ. திருடுவதற்கு அஞ்சுவதில்லை. නීති කඩන්න බය නෑ. சட்டங்களை முறிக்க அஞ்சுவதில்லை. ඇයි? ஏன்? ඒගොල්ලෝ නීතියෙන් දඬුවම් හම්බ වෙන්නේ. அவர்களுக்கு சட்டத்தினால் தண்டனை வழங்க- සාමාන්‍ය ජනතාව නීතියට බයයි. சாதாரண மக்கள் சட்டத்துக்கு அஞ்சுவர். සාමාන්‍ය ජනතාව නීතියට යටත්. சாமானிய மக்கள் சட்டத்துக்கு கீழ் இருப்பவர். හැබැයි පාලකය ஆனால் ஆட்சியாளர் පාලකය වටේ ඉන්න කණ්ඩායමක් ஆட்சியாளரோடு இருக்கின்ற නීතියට கூட்டம் බය නෑ. சட்டத்துக்கு அஞ்சுவதில்லை. නීතියට යටත් නෑ. சட்டத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. එහෙම අපේ රටක් තිබුණේ. அப்படி ஒரு நாடு இருந்தது. නීති දෙකක රටක්. இரண்டு சட்டங்களை கொண்ட ஒரு උඩට நாடு. එක නීතියක්. மேல் மட்டத்துக்கு ஒரு යටට சட்டம், එක නීතියක්. கீழ் மட்டத்துக்கு வேறொரு சட்டம். ඒ යුගයේ අවසාන. அந்த யுகம் முடிவுற்றது. දැන් මොකද වෙලා තියෙන්නේ? இப்பொழுது என்ன நடைபெற்றுள்ளது? කාටත් නීතිය எல்லோருக்குமே சட்டமானது සාධාරණ රටක් අපි හදලා තියෙනවා. நியாயமாக நடைபெறுகின்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டுள்ளது. මේ වෙනකොටත් தற்பொழுது මහ ඇමතුරු දෙන්නෙක් රිමාන්ඩ්. முதலமைச்சர் 2 பேர் ரிமாண்ட். තව හිටපු ඇමතිවරයෙක් රිමාන්ඩ්. முன்னாள் அமைச்சர் ஒருவர் ரிமாண்ட். තව හිටපු ඇමතිවරයෙක් හැංගිලා. இன்னொரு முன்னாள் அமைச்சர் ஒளிஞ்சு திரிகிறார். තව ගොඩක් පොලිමේ. இன்னும் சிலர் நிறைய பேர் இப்ப வரிசையில நிக்கிறாங்க. නීති ඉටු කරන මතක තියාගන්න. சட்டத்தை நிறைவேற்றுவோம், நினைவில் கொள்ளுங்கள். මේගොල්ලන්ට කියලා දෙන්න ඕන. இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். අපරාධයක් කරා නම්, குற்றம் ஒன்றை செய்தால், හොරකමක් කරා නම් திருத்தினால், කවදා හරි என்றாவது ஒரு நாள் ඒකට නීතිය ක්‍රියාත්මක කරන රටක් තියෙන බව සහතික කරන්න ඕන. அதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் ஒரு நாடு இருப்பதை அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். අන්න ඒක අපි කරනවා. அதனை நாங்கள் செய்வோம். කවදද ඔයගොල්ලෝ හිතුවේ நீங்கள் எப்பொழுது நினைத்தீர்கள் පොලිස්පතිතුමා පොලිසියට බය හැංගේ කියලා? போலீஸ் மா அதிபர் ஒருவர் போலீஸுக்கு பயந்து ஒளிந்து திரிவார் என்று හැංගිලා හිටියද? ஒளிந்திருந்தார். ඇයි? ஏன்? යට බලය තියෙනවා. அவருக்கு அதிகாரம் දැන් இருந்தது. බලවත් අය ඇසුරු කරනවා. அவர் அதிகாரம் உள்ளவர்களை එතකොට යාට නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. அப்பொழுது அவருக்கு எதிராக சட்டம் செயல்படவில்லை. දැන් බලය තිබ්බත් இப்ப அதிகாரம் இருந்தாலும், ලොකු තනතුරු වල හිටියත් பெரிய பதவியில் இருந்தாலும், වැරද්ද නම් නීතිය තියෙනවා. குற்றம் இழைத்தால் சட்டம் தண்டிக்கும். හොඳද එහෙම රට? அப்படி ஒரு நாடு நல்லமா? එහෙම රටක් අපි හදලා තියෙනවා. அப்படி ஒரு நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ඉතින් මේ රටේ ஆகவே இந்த நாட்டில் යලි නීතිය විධාන ආධිපත්‍ය තහවුරු කරනවා. மீண்டும் சட்டத்தின் ஆட்சியை உருவாக்குவோம். අපි පොලිසිය මහතුරුන්ට, எமது போலீஸ் அதிகாரிகளுக்கு, ඒ නිලතල දරන මහතුරුන්ට அங்கே பதவியில் இருக்கின்றவர்களுக்கு අපි නිදහස දීලා තියෙනවා. நாங்கள் சுதந்திரம் வழங்கி இருக்கிறோம். වැඩ කරන්න හරියට நீங்க சரியாக வேலை செய்யுங்க. මේ රටේ නීතියේ විධානයේ ආධිපත්‍ය යලි තහවුරු කරන්න. இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சியை மீண்டும் உறுதிப்படுத்துங்கள். ඒකයි මේ රට. அதனால் தான் இந்த நாடு සෑම දිසාවෙම හොඳ අතට යන රටක්. எல்லா பக்கத்திலுமே அது நல்ல திசையை நோக்கி මේ செல்கிறது. රටේ ජනතාව අපිට ඡන්ද දීලා இந்த நாட்டு மக்கள் மத்தியில் வாக்களித்து අපේක්ෂා කරපු දේ, எதிர்பார்த்ததை, බලාපොරොත්තු වුණු දේ எதிர்பார்க்கின்றவற்றை ඉටු කරන ආණ්ඩුවක්. நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கம். හොඳද නරකද? இது சரியா இல்லையா? එහෙනම් දැන් මහා ආණ්ඩුව හොඳයි, இப்ப மத்திய அரசாங்கம் நல்ல, ජනාධිපතිවරයා හොඳයි, ஜனாதிபதி நல்லவர், කැබිනට් මණ්ඩලය හොඳයි, கேபினட் அமைச்சரவை சிறப்பு, පාර්ලිමේන්තුව හොඳයි, பார்லிமெண்டும் நல்லது, නගර සභාව, நகர சபை, ප්‍රාදේශ සභාව பிரதேச சபை එහෙම වෙන්න ඕනේ නේද? அப்படி நடக்க வேண்டும் அல்லவா? මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ மத்திய அரசாங்கம் திருடுவதில்லை, නගර සභාව හොරකම් කරනවා. நகர சபை திருடுகிறது. මහා ආණ්ඩුව නාස්ති කරන්නේ නැහැ, மத்திய அரசாங்கம் வீணாக்குவதில்லை, නගර සභාව නාස්ති කරනවා. நகர சபை வீணாக்குகிறது. මහා ආණ්ඩුව වැඩ කරනවා, மத்திய அரசாங்கம் வேலை செய்கிறது, නගර සභාව කකුලෙන් අදිනවා. நகர சபை காலை பிடித்து இழுக்கிறது. ඒ කාට දුන්නොත්? அது யாருக்கு கொடுத்தா?
අනිත් අයට දුන්නොත්. ஏனையவர்களுக்கு கொடுத்தார். එහෙම නගර සභාවක් හදලා වැඩක් නැහැ. அப்படி ஒரு நகர சபை உருவாக்கி வேலை இல்லை. එහෙම ප්‍රාදේශ සභාවක් හදලා නැහැ. அப்படி ஒரு பிரதேச சபை உருவாக்குவதால் வேலை இல்லை. කොහොමද හදන්න ඕන නගර සභාව ප්‍රාදේශ සභාව? நகர சபை பிரதேச சபை உருவாக வேண்டும். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නැහැ. மத்திய அரசு களவெடுப்பதில்லை. නගර සභාව හොරකම් කරන්නේත් නැහැ. நகர சபையும் களவெடுப்பதில்லை. මහා ආණ්ඩුව නාස්ති කරන්නේ නැහැ. மத்திய அரசாங்கம் வீணடிப்பதில்லை. නගර සභාව නාස්ති කරන්නේත් නැහැ. நகர சபையும் வீணாக்குவதில்லை. මහා ආණ්ඩුව වැඩ කරනවා. மத்திய அரசாங்கம் வேலை செய்கிறது. නගර සභාවත් වැඩ කරනවා. நகர சபையும் வேலை செய்கிறது. මහා ආණ්ඩුව කොමිස් ගන්නේ නැහැ. மத்திய அரசாங்கம் කොමිස් அடிப்பதில்லை. නගර සභාව කොමිස් ගන්නෙත් නැහැ. நகர சபையும் கொமிஸ் அடிப்பதில்லை. මහා ආණ්ඩුව පගා ගන්නේ නැහැ. மத்திய அரசாங்கம் லஞ்சம் வாங்குவதில்லை. ප්‍රාදේශ සභාව පගා ගන්නෙත් නැහැ. பிரதேச சபையும் பகா அடிப்பதில்லை. එහෙනම් කාගෙන්ද හදන්න ඕන සභාව? என்றால் யாரை கொண்டு அதை உருவாக்க வேண்டும்? කාගෙන්ද? யாரு? මාලිමාව. திசை காட்டி මොන වගේ එකක්ද? எப்படியான ஒரு මහා ආණ්ඩුවත් එක්ක එකට ඉන්න ආණ්ඩුවක්. மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து செல்கின்ற මහා ආණ්ඩුවත් එක්ක පෙළගැසුණු ප්‍රාදේශ සභාව. மத்திய அரசாங்கத்தோடு வரிசையிலே நிற்கின்ற මහා ආණ්ඩුවත් එක්ක එකට වැඩ කරන ප්‍රාදේශ සභාව. மத்திய அரசாங்கத்தோடு ஒன்றாக கைகோர்த்து මහා ආණ්ඩුවත් එක්ක එකට වැඩ කරන නගර සභාවක්. மத்திய அரசாங்கத்தோடு ஒன்றாக வேலை செய்கின்றோம். හදන්න ඕන. அவ்வாறான பிரதேச சபைகள் நகர சபைகள் ඒක තමයි මේ ඡන්දේ වැඩේ. அதுதான் உங்கள் வாக்கின் வேலை. ඒකනේ වැඩේ. அதான வேலை. එහෙම නැතුනොත් මොකද වෙන්නේ? அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும்? අනිත් පැත්තට යනවා ආපහු පළාත. திருப்பிக்கிட்டு மத்த பக்கம் செல்லும். ඒ නිසා මේ දීප තබ පියවර ஆகவே முன்வைத்த இந்த 8 ඉදිරියටම අපි යන්න ඕන. முன்னேறி செல்ல வேண்டும். ජනාධිපති ඡන්දෙදි ஜனாதிபதி தேர்தலில் ශක්තිමත් පියවරක් ලැබුවා. மிக சக்திமான பலமான මහ ඡන්දෙදි பொது தேர்தலில் ඒක තවත් ශක්තිමත් කරා. அதை இன்னும் பலப்படுத்தினீர்கள். මේ පළාත් පාලන ඡන්දෙදි இந்த எதிர்வருகின்ற ඒ පටන් ගත්තු ගමන அந்த பயணத்தை තවත් ශක්තිමත් කරලා இன்னும் பலமாக்கி අපි ඉදිරියට යමු. நாங்கள் முன்னேறுவோம். ඒ වෙනුවෙන් මේ මාස 6 වෙනිදා அதற்காக இந்த மே மாதம் 6ஆம் தேதி ජාතික ජනබලවේග ජයග්‍රහණය தேசிய කරමු. மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வோம். හැම ප්‍රාදේශ සභාවක්ම எல்லா பிரதேச හැම නගර සභාවක්ම எல்லா நகர சபைகளும் මාලිමාවෙන් පුරවමු. திசை காட்டினால் ඒ වෙනුවෙන් සියලු දෙනා එකතු වෙමු. அதற்கு அனைவரும் ඒ වෙනුවෙන් සියලු දෙනා පෙරටම කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. සියලු දෙනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. அனைவருக்கும் நன்றி வணக்கம் வெற்றி என கூறி விடைபெறுகின்றேன். ශ්‍රී ලාංකේය ප්‍රජාතාන්ත්‍රික සමාජ